பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவிடம் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தாது என தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக இதுவரை 140க்கும் மேற்பட்டோரிடம் ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தியுள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கர், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடந்தது. சசிகலாவிடம் சிறையில் விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த முடிவு கைவிடப்பட்டுள்ளது. அதேபோல ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலேவிடமும் விசாரணை நடத்தும் திட்டமில்லை என கூறப்படுகிறது. விசாரணைக்கு ஆஜராகுமாறு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவருடன் விசாரணையை முடித்துக் கொள்ள வேண்டும் என ஆணைய வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார். பிப்ரவரி 24ற்குள் விசாரணையை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அப்பல்லோ மருத்துவ பணியாளர் ஒருவர் உட்பட 12 பேரிடம் சசிகலா தரப்பு குறுக்கு விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சசிகலா தரப்பு ரிச்சர்ட் பீலேவையும் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே அப்பல்லோ மருத்துவர்களின் வாக்குமூலம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் 21 சிறப்பு மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழுவை அமைக்க கோரிய அப்பல்லோவின் மனுவை ஆறுமுகசாமி தள்ளுபடி செய்துள்ளார். மருத்துவ குழு அமைத்து அது மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் அதனால் தேவையற்ற செலவு ஏற்படும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையம் அமைத்த மருத்துவ குழு விசாரணையை கண்காணித்து அறிக்கை அளித்துள்ளதாகவும் ஆறுமுகசாமி ஆணையம் கூறியுள்ளது.